இப்போ நார்மல் பிளவுஸ் நம்ம தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா சொல்லி தருவேன். கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதே பிளவுஸை தான் நான் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதே பிளவுஸ் நம்ம இப்போ ஈஸியா எப்படி தைக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நான் அன்னைக்கு கட் பண்ணி வச்சுதான் நான் இருக்கு, நேற்று கட் பண்ணதுதான் இது. பாருங்க, இது வந்து மெயினா நம்ம பட்டிக்கு கட் பண்ணதா, அதனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா உள்ள வைக்கக்கூடிய கிளாத்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உள்ள டபுள் கிளாத் வச்சிருக்கேன். திக்கான கிளாத் இருந்ததுன்னா நம்ம ஒண்ணு வைக்கலாம். இது இதுலயே இந்த பிளவுஸ்லயே உள்ளதுதான். இந்த பக்கமும் அதே போல 2 வச்சிருக்கேன், அந்த பக்கமும் 2 வச்சிருக்கேன். வச்சுட்டு இந்த கட் பண்ணி விட்டுருக்க ரெண்டும் ஒன்னா பாக்குற மாதிரி ஆப்போசிட் மாதிரி வச்சுட்டு தான் நம்ம தைக்க தொடங்கணும். இல்லைன்னா ரெண்டும் ஒரே பக்கமா வந்துடும். ஒரே பக்கமா வந்தோம்னா நம்ம ஒரு சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சுத்திலும் தையல் போடலாம். எப்படி தைக்கணும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சிருந்தாலும் அப்படியே நமக்கு எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கட்டி தைச்ச பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். தச்ச பிறகு இப்படி வச்சு பார்க்கணும், ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா இருந்தா விட்டுறணும், எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப நம்ம பட்டி தைச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 2.25 இன்ச்சு அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இது கட்டிங் வீடியோல நான் இது எதுக்காக 2.25 வச்சிருக்கேன், பிளவுஸ்ல எப்படி நான் அளந்திருப்பேன் அதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். கட்டிங் வீடியோ பாருங்க, அப்பமா உங்களுக்கு கட் பண்றது எல்லாமே புரிஞ்சிடும். நம்ம இனி இந்த கட் பண்ணது இந்த பக்கம் தான் நம்ம துணி எப்படி மடக்கிட்டு மடக்கினதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு வருவான்னு பார்த்துட்டு தைக்க தொடங்கணும். இதுக்கு உயரம் 2.5 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. 2.5 இன்ச்சில் ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு கிராஸ்ல தைக்கணும். புதுசா தைக்கிறவங்க ஒரு லைன் மாதிரி கிராஸ்ல போட்டுட்டு தைங்க. அது வேறு ஒரு டாட் பிடிச்ச பிறகு இதை இப்படி வச்சு பார்த்து பிடிக்கணும், இல்லைன்னா மாறும். ஒரு டாட் பிடிச்ச பிறகு இந்த கழுத்து ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள் பக்கம் டாட் பிடிக்கணும். நம்ம இப்படி வச்சு பார்க்கலன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில எப்படி பிடிச்சோம், வெளியில பிடிக்கும்போது 2ஆ வைக்கும்போது என்ன ஆகும், வெளியில தெரியும். லைனிங்ல பிளவுஸ் தைக்கும்போது அப்படி பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஃபுல் ஆயில் பிளவுஸ் தைக்கும்போது அந்த பிரச்சனை வரும். அதனால நீங்க இப்படி பார்த்துட்டு மேல பிடிக்க கூடாது. இதுக்கு ஆப்போசிட் வரணும்னா உள்ள இப்படி மடக்கி பிடிக்கணும். அதை பார்த்துக்கிடுங்க. மடக்கினதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு பாருங்க, மடக்கி பார்த்துட்டு 1 இன்ச்சு. இனி நம்ம ஒரு டாட் 2.5 இன்ச்சு அளந்து பிடிச்சாச்சு. அத இந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் வைக்கணும். அதனால அந்த டாட்டையே நம்ம கொண்டு இங்க வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டாட் 2ம் பிடிச்சாச்சு. இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஆம்போல் டாட் பிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிடலாம். இந்த மெயின் டாட்ல இருந்து இந்த ஆம்போலுக்கு 2 இன்ச்சு இடைவெளி வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சிருங்க. அந்த புள்ளி வரைக்கும் தான் தைக்கணும். நல்லா தைச்சு விட்டுருங்க. அதே போல இதுவும் அப்படிதான், ஆம்புகள் பக்கம் தான் பிடிக்கணும். இந்த டாட் பிடிச்சனால இந்த டாட் அளவு புக்கு வச்சுக்கலாம்.
இனி இந்த 2 டாட்டுக்கும் சென்டரா தான் இந்த டாட் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 டாட்டையும் மடக்கணும். மடக்கி வைக்கும்போது இது சென்டர் தெரியும். அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து 2 இன்ச்சு இந்த டாட்ல இருந்து 2 இன்ச்சும் வைக்கலாம், 1.5 இன்ச்சும் வைக்கலாம். இனி அதே போல இத பாதியா மடக்கிட்டு இதுக்கு நேர் இந்த பக்கம், இல்லைன்னா இப்படி பாதியா மடக்கினாலும் கரெக்டா தான் இருக்கும். இந்த டாட்டை இதுக்கு அளவு வச்சுக்கலாம். மூணு டாட் பிடிச்சாச்சு. 4வது டாட்டுக்கு வந்து கீழே இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இது 2. இது இந்த மார்க் பண்ணதை இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிட்டு இந்த டாட் ஆப்போசிட் ஒரு டாட் இருப்பாங்க, அதை இப்படி இழுத்து பிடிங்க. அதுக்கு நேராக தான் இந்த டாட் பிடிக்கணும். இந்த டாட் எல்லாமே 1/4 இன்ச்சு தான் வரும். மெயின் டாட் தவிர மீதி எல்லா டாட்டுமே நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இனி இந்த டாட்ல இருந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சுல புள்ளி வச்சு விடுங்க. இது எல்லாமே 2 இன்ச்சுல 2 இன்ச்சு கேப் வைக்கிறது எதுக்குன்னா இது வயசானவங்களுக்கு உள்ளது. அதனாலதான் நான் 2 இன்ச்சு. அதை 40 வயசுக்கு உள்ளாடி இருப்பாங்கல்ல, கரெக்டா போடணும் ஃப்ரண்ட்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே இந்த கேப் இடைவெளி வந்து 1.5 இன்ச்சு வச்சா போதும். 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சா கூட போதும். நான் இது வயசானவனாதான் 2 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்ப இங்கேயும் கீழே இருந்து 2, அந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரி கீழே இருந்து 2 மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலயே தான் பிடிக்கணும். அதுவே ஆப்போசிட் டாட்டுக்குள்ள அதை இப்படி இழுத்து பிடிக்கணும். இந்த டாட்டை இதுக்கு நம்ம அளவு வச்சுக்கலாம். நம்ம 4 டாட்டும் பிடிச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த டாட்டுக்கு நேரம் இது இருக்கும், இதுக்கு நேரம் இது இருக்கும். இப்படிதான் டாட் பிடிக்கணும், கரெக்டா இருக்கும். அப்பதான் இனி இந்த பட்டியை ஜாயின் பண்ணலாம். அது இந்த கட் பண்ணி விட்டுருக்கு பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல இப்படி வைங்க. தைக்கிறது இன்னும் இருக்கு பாருங்க, இங்க இருந்து தைக்க கூடாது. இங்க ஜாயிண்ட் இன்னும் இருக்கலாம், இந்த ஒட்டுற மாதிரி வச்சுட்டு இங்க கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோட குறவா விட்டுறணும். இந்த பட்டி இருக்கலாம், அதுல கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம தைக்கிறவங்க அது தைக்கிறது இந்த இடத்துல தைக்கணும். இந்த மெயின் டாட்டா உள்ள இப்படி மடக்கி விட்டுட்டு தான் தைக்கணும். அது மடக்கி விடாம தைக்க கூடாது, கப் ஷேப் எல்லாம் மாறிடும். தச்சு முடிச்ச பிறகு 2 சைடும் நம்ம இப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தான் அடுத்த தையல் போடணும். இப்போ இது வந்து கரெக்டா இருக்கு, அதனால தையல் மட்டும் போட்டா போதும். இதை எடுத்து வச்சுட்டு பின்னாடி பக்கம் உள்ள தைக்கலாம். 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருப்போம். கட்டிங் வீடியோல பாருங்க, இது 2 இன்ச்சு அளந்துதான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு மடக்கி தைச்சு விடணும். இனி நம்ம அந்த கட் பண்ண இடம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே மடிச்சு தையல் போட்டுடுங்க.
தச்சாச்சு. இனி முதுகுல டாட் பிடிக்கலாம். அதுக்கு துணியை இப்படி பாதியா மடிச்சு எப்படி வச்சிருங்க, மடிச்சு வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம் தச்சதுக்காக, தையல் விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அதில் வந்து மடித்து மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு 2 பக்கம் மார்க் பண்ணணும். கீழே ஒரு மார்க்கு, அதே இடத்துல மேலே ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே மடித்து 1/2 இன்ச்சு, இது டாட் வந்து 1/4 இன்ச்சு கிடையாது, 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு பிடிச்சிடுங்க. இதுக்கு உயரம் 4 இன்ச்சு. எந்த பிளவுஸா இருந்தாலும் 4 இன்ச்சு வைங்க. பெரும்பாலான பிளவுஸ் ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் 4 வைங்க. மீதி எல்லாத்துக்குமே 4 வைங்க போதும். தைக்கும்போது கொஞ்சம் நூல் இதே போல விட்டு தான் கட் பண்ணணும். தச்சு முடிக்கிற இடத்துல கட் பண்ணிடாதுங்க. இப்போ இதோ பாதியம் அடிச்சாச்சு. இதுவும் அதே போலதான். இந்த டாட் உயரம் பார்த்தோம். இதையே இப்படியே கொண்டு வைங்க. இதை வச்சுட்டு அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இனி பட்டி நம்ம மடிச்சு தைக்கணும். அது பாருங்க, நம்ம இப்ப தச்சு வச்சோம்ல, கீழ் பக்கம் மடிச்சு தைக்கணும். அது எவ்வளவு மடிச்சு தைக்கணும்னு இதுல வச்சுதான் பார்க்கணும். ரெண்டு ஷோல்டர் பாருங்க, அது சமமா சேர்த்து வச்சு விடுங்க. ஃபர்ஸ்ட் சேர்த்துருங்க. துணி இப்படி கரெக்டா எடுத்து போட்டு விடுங்க. இந்த சைடு ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம வச்சு பார்க்கணும். இப்போ சைடு ஜாயிண்ட் இப்படி வச்சு பார்த்துட்டு, இது கொஞ்சம் தள்ளி இருந்தா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க இந்த ஜாயிண்ட் மட்டும் ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு கை வச்சு அழுத்திட்டு இங்க லேசா இழுத்து பாருங்க. இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது அவ்வளவுமே மடிக்கணும். அதுக்கு நிறைய இருந்தாலும் மடிக்க வேண்டியதான், கொஞ்சம் இருந்தாலும் நம்ம மடிக்கலாம் செய்யணும். கீழே மடிச்சு போட்டுருப்பாங்க, அதுக்கு நேர் மேல நம்ம மடிச்சுக்க பாருங்க. கீழே மடிச்சு வச்சுக்கோமா. இப்ப அதுவும் இது ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். அதுக்காக இனி ஃப்ரண்ட் பக்கம் இது எக்ஸ்ட்ரா எவ்வளவு துணி இருக்கு பாருங்க, அதையும் இந்த மடிப்பு இருக்க இடத்துலயே மார்க் பண்ணிடுங்க. இப்போ 2 சைடுமே மார்க் பண்ணி வச்சு 2 மடை பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம அடிச்சு தச்சாச்சு பாருங்க. இதே போல அந்த பக்கம் மடிச்சு தைக்கணும். அதுக்கு இந்த ஃப்ரண்ட் கழுத்து இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் உள்ளத இந்த உயரத்தை இந்த இதை வச்சுதான் நம்ம தச்சாச்சுல, இதை வச்சுதான் எடுக்கணும். பாருங்க, இதை வச்சு பார்த்து இது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதை தான் நம்ம அடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி எடுக்கணும். இது ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த மடிப்புங்க இருக்கு பாருங்க, அதை பார்த்து மார்க் பண்ணிடணும். இப்படி வச்சு கூட மார்க் பண்ணுங்க. ரெண்டும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல மடிக்கணும். இனி ஷோல்டர் ரெண்டையும் இப்படி சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த ஆம்பூல் ஜாயிண்ட் வருங்க, அதையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்க, லேசா இழுத்து விடுங்க. லேசா இழுத்து கொடுத்துக்கிட்டு இந்த மடிப்பு பக்கத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படி நேரா தச்சிடலாம். ம் ம் ம்
ஸோ நம்ம 2 பக்கமும் தச்சாச்சு. இப்படி கரெக்டாக வரணும். இது நம்ம இதில் இந்த ஐவுக்கு கொக்கி பீஸும் ஐவுக்குக்கும் எப்படி துணி வச்சு ஈஸியாக தைக்கன்னு பாருங்க. நாங்கள் சொல்லி கொடுத்தோம், என்னன்னு தச்சு விடுங்க, அம்மா தச்சுட்டு வாங்க வருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். ரெண்டு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல வந்து இப்ப நம்ம வைக்கக்கூடியது இந்த வி மாதிரி போடுவோம்ல, அதுதான் தைக்க போறேன். வி போடுறதுக்கு உள் பக்கம் தான் எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கணும். வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல விட்டுட்டு அதை அப்படியே உள் பக்கமா திருப்பி விட்டுருங்க. நம்ம ஒரு தையல் விட்ட உடனே இதை பிடிச்சி இப்படி இழுங்க. இழுத்த உடனே இப்படி வந்துடும். அதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி இந்த துணி இருக்கு, இதை இந்த துணிக்கு மேல வச்சுட்டு படிமான தையல் இது. இனி இது வந்து ஐவுக்கு வைக்கக்கூடியது. ஐவுக்கு வைக்கிறதுக்கு நல்ல பக்கம் தான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கணும். அதே போல இதுவும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. விட்டுட்டு அதை அப்படியே உள் பக்கமா திருப்பி விட்டுருங்க. இனி இதை ஒரு சின்னதா ஒரு மடிச்சு இதுக்கு மேல வீ வைக்கணும். அதுக்கு எப்படி மடிக்கணும்னா, இது பக்கத்தை இப்படி திருப்பி போட்டு இப்படி உள் பக்கம் மடிக்கணும். நமக்கு எவ்வளவு அகலம் வேணும்னு பார்த்து அதை விடணும். இது வந்து ஐவுக்கு பக்கம் நம்ம வெளி பக்கம் வச்சோம். அதை வச்ச பீஸை அப்படியே நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணாம அதை அப்படியே திருப்பி இப்படி வைக்கணும். இந்த பக்கம் தையல் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இதை இப்படி உள்ள மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டு இப்படி தைங்க. ஐவுக்கு பண்ணியாச்சு. இது வந்து வி போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்ப பாதியா மடிச்சு இந்த தையல் இருக்கு பாருங்க, நம்ம ஏற்கனவே தைச்சு அதுக்கு மேல வச்சுதான் நம்ம வி போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வி போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் இன்னும் 4 வி வைக்கணும். அது எந்த இடத்துலன்னு பாருங்க. இந்த ஜாயிண்ட், இந்த பட்டி ஜாயிண்ட், இதை மேல ஒண்ணு. இனி என்ன பண்ண, இந்த கேப்புக்குள்ள ஒண்ணு வைக்கணும். இதுக்கு இடையில ஒண்ணு, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒண்ணு. மொத்தம் 5 இடத்துல நமக்கு வைக்கணும். இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வியை கீழே வச்சுட்டு இதை மேல வைக்கணும். அந்த ஐவுக்கு மாட்டாத இதே போல நம்ம எப்படி மாற்றுவோமோ ஐவுக்கு அதே போல மேல வைக்கணும். வச்சுட்டு பார்த்தா எக்ஸ்ட்ரா இவ்வளவு இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும்.
இது ரெண்டும் தச்சாச்சு. பாருங்க, இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாதான் இது கரெக்டாக வரும். இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இந்த ரெண்டையும் எந்த பக்கம் வரான்னு பார்த்து இப்படி கரெக்டா வைங்க. கால் இஞ்சில ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க. இது நான் பிளவுஸ் வரையும் போதே வரைஞ்ச மார்க் அப்படியே இருக்கு பாருங்க, கால் இஞ்சில. அதில் அப்படியே தைங்க. கட்டிங் வீடியோ பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். இந்த பிளவுஸ் தைக்கிற வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, மறந்துடாம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி தரலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம கை தான் வைக்கணும். கை பாருங்க, இப்படி நேரா வந்து இப்படி லேசா திரும்பணும். இங்க வந்து தள்ளிட்டுலாம் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். நான் ஃப்ரெண்ட்ல கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஃப்ரெண்டு பக்கம் வார மாதிரி இந்த துணி இப்படி வார மாதிரி வச்சு பார்த்து தைக்கணும். இனி இந்த இந்த சென்டர்ல கட் பண்ணா இந்த ஜாயிண்ட் ரெண்டே இப்படி ஒண்ணா வைங்க. ஒண்ணா வச்சு கையில பிடிச்சிட்டு இப்படி ஒரு சைடு இப்படி கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பிடிச்சி இது எந்த இடத்துல வரும்னு பாருங்க, அதுல இருந்து தான் தைக்கணும். இதுதான் சென்டர் வந்துச்சா, இந்த ஜாயின் இந்த சென்டர் ஒண்ணா இருக்கா, இப்படிதான் பார்த்து நீங்க தைக்கணும். இதுக்கு மேல டபுள் தையல் போடணும். நான் இப்ப எப்படி வச்சு பார்த்தேன்னா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு பார்த்து இப்படி பாருங்க, வச்சு பார்க்கும்போது கரெக்டா வருது. இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. இப்போ ரெண்டு பக்கம் கை வச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இதை மடக்கி இதுல தையல் போடணும். நடு சென்டர்ல தையல் போட்டுட்டு அப்புறம் இந்த கீழே எம்மிங் பண்ணிட்டு அந்த தையலை பிரிச்சு எடுக்கணும். அப்போ இந்த தையல் போட்டா பிரிக்க முடியாது. அதனால 5ஆம் நம்பர் தையல் மிஷின்ல எல்லா மிஷின்லயும் இருக்கும். தையலை மாத்தி வச்சிடணும். அப்பதான் அது பெரிய தையலா வரும், பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
இனிமேல் நம்ம ஜாயின் பண்ண கை வச்சாச்சு. இனிமேல் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணது பின்னாடி முதுகு பக்கத்தை மட்டும் இப்படி பாதியா மடிச்சு வச்சுக்கிடுங்க. அளவு ப்ளவுஸோட முதுகையும் பாதியா மடிச்சு இது அப்படி ஒரு சைட்ல இருந்தே வச்சு எந்த இடத்துல தையல் வரும்னு பார்த்து ஜாயிண்ட் வர இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க. கையில இருந்து தான் ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு உடம்பும் கையும் கொஞ்சம் லூஸ் வேணும்னாங்க நம்ம இதை விட கொஞ்சம் தள்ளி தான் தையல் போடணும். இந்த தையலை விட கொஞ்சம் தள்ளி தான் தையல் போடணும். இது கட் பண்ணும்போதே இதுல நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது சுற்றளவு கட் பண்ணி விட்டுருக்கு. இனி இந்த தையல் ஜாயிண்ட் வந்து இந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல தான் வரணும். நீங்க புதுசாக தைக்கிறவங்க இப்படி லேசா லைன் மாதிரி போட்டுவிட்டு அந்த லைன்லேயே தைச்சிருங்க. கட்டிங் வீடியோ பாருங்க. இது நான் வந்து எவ்வளவு வச்சு கட் பண்ணிருப்பேன்னு சொல்லி நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். இது வி பக்கம், அதனால அளவுல வந்து வி பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க. இது நம்ம கீழே மார்க் பண்ணி வச்சுக்கோம், மேலே மார்க் பண்ணி வச்சுக்கோம். ரெண்டையும் ஒண்ணா வச்சு தைக்கணும். தச்சு முடிச்ச பிறகு சைடுல இப்படி நேரா கட் பண்ணி விட்டுடுங்க. இனி இந்த சைடு ஜாயின் பண்ணலாம். கையெல்லாம் வச்சு பார்க்கணும். கொஞ்சம் கை ஜாயிண்ட் என்ன இருக்கு அதை விட நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஜாயின் பண்ணணும். அப்பதான் கை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகணும். அதுக்காக கட் பண்ணி விட என்ன இருக்கு அதுல அது வரைக்கும் தைக்கணும். இது ஐவுக்கு பக்கம். அளவு ப்ளவுஸ் ஐவுக்கு எடுத்துக்கணும். ஐவுக்கு எடுத்து அதை அளவு வச்சு பார்க்கணும். கொஞ்சம் தள்ளி தையல் போடணும், ஏன்னா லூஸ் வேணும்ல, அதனால ஒரு சைடுக்கு 3 தையல் நம்ம போட்டாச்சு. இன்னைக்கு தான் நேரா கட் பண்ணி விடணும். எல்லாம் ஜாயின் பண்ண பிறகு நம்ம இந்த சுற்றளவை அளவு ப்ளவுஸ் வச்சு அளக்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வேணும்னாங்க எவ்வளோ லூஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
பாருங்க 1 இன்ச்சு போல இருக்கு, இது போதும். கழுத்துக்கு கிராஸ்ல தான் பீஸ் எடுக்கணும். அதுக்கு இந்த ஜாயிண்ட் இதுல இருந்து இப்படி நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிதான் கட் பண்ணணும். இது இன்னும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது இந்த வி மாதிரி முக்கோணம் மாதிரி தான் ஒன்று நம்மளை பார்த்துருக்கணும், ஒன்று அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தைக்கிறது நான் முக்கோணமா தெரிய பாருங்க, அந்த இடத்த தைக்கணும். இப்படிதான் தைக்கணும். இந்த பக்கம் ஒரு முக்கு தெரியணும், அந்த பக்கம் ஒரு முக்கு தெரியணும். வைக்கும்போது இப்படிதான் தெரியும், இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும். நமக்கு தச்சு திருப்பும் போது நேரா வரும். கிராஸ் பீஸ் வைக்கும் போது இப்படி வச்சு நம்ம தைப்போம். பாக்குறதுக்கு முக்கோண ஷேப்ல இருக்கு, நேரா வராதுன்னு நினைப்பேன். இப்படி திருப்பி பார்த்தா நேரா வந்துடும். இங்க பாருங்க, இது விட்டா இப்படி இருக்கும், இது திருப்பினா நேரா ஆகிடும். அதே போல இந்த பக்கமும் தைப்போம். தைக்கும்போது நம்ம இப்படிதான் தைக்கணும். இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் தைக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே நம்ம தச்சுட்டு திருப்பி எடுத்துடலாம். இது இந்த பீஸ் நம்ம கழுத்துல வச்சு தைக்கலாம். கழுத்துல வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிட்டு இதுல வைங்க. கழுத்து வளைவா இருக்கும், அதனால மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் இடமா வளைவுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும். இன்னும் ஜாயின் பண்ணிருக்கோம், இந்த ஜாயிண்ட மேல வச்சுட்டு இங்க பாருங்க, அந்த ஜாயிண்ட இப்படி மேல வச்சுட்டு இந்த ஜாயின் இதை இப்படி உள்ள திருப்பி மூடி வைக்கணும். அதை உள்ள வச்சுட்டு இதை இப்படி மூடணும். அது வெளியே தெரியாது, அந்த ஜாயிண்ட் வெளியே தெரியாம மூடி வச்சுக்கிட்டு
லாஸ்ட் எண்டில் தான் நமக்கு தையல் விடணும். ப்ளவுஸ் தச்சாச்சு. இந்த உள் பக்கம் கொஞ்சம் பீஸ் இருக்கும், நம்ம வச்சு திருப்புறம் போது கொஞ்சம் துணி நீளமா இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எம்மிங் பண்ணாதான் அழகா இருக்கும். நான் என்ன கட் பண்ண மாதிரி கட் பண்ணுங்க, ஆனா அடியில் உள்ள துணியை பார்த்து கட் பண்ணுங்க, அது கட் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது தைக்கிறது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு திரும்ப இந்த ப்ளவுஸ் வீடியோ ஒன்று போடேன். எந்த இடத்துல உங்களுக்கு தெரியலைனான்னு சொல்லுங்க, அந்த இடத்த உங்களுக்கு புரிய வச்சிடலாம். நம்ம ப்ளவுஸ் தைச்சு முடிச்சாச்சு. ப்ளவுஸுக்கு இந்த ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த இது கரெக்டாக இருக்கணும். நம்ம தைச்சாச்சு. ப்ளவுஸ் பாருங்க இப்படிதான் இருக்கும்.